ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது nvtech. என்னுடைய பேர் நவீன். இன்றைக்கி nvtechல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, photomath அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் சயின்டிஃபிக் கால்குலேஷன், அதாவது கால்குலேட்டர்லாம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது நீங்கள் சம் போடுறதுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுலேயும் கால்குலேட்டர் இருக்குது, பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுடைய கேமராவை ஆன் ஆகிடும். ஸோ அந்த கேமரா மூலியமாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய கொஷின், அதாவது மேக்ஸ் கொஷினை நீங்கள் காமிச்சிங்கன்னா போதும். ஸோ அதை வியூ பண்ணி அதுக்கான சொல்யூஷனாக இது கண்டுபிடிச்சிடும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இனி வீடியோவில் பார்க்கலாம். காய்ஸ், nvtechக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே கீழே இருக்க ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், உங்களுடைய ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா photomath அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபேக் இதுவும் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஆப்போடைய லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சால்வ் லேர்ன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணால் போதும், அப்புறம் நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது சொல்யூஷன் ஈஸியாக வந்து கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஸோ சம் இமேஜஸ் இருக்குது. ஸோ ரேட்டிங்கை சொல்ல பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. 4.7 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. வித் நல்ல ஒரு ரேட்டிங்கான ஸ்டார்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வந்து அப்டேட் வந்து கொண்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கான லைக்ஸ்க்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கலாம். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து வரும், ஓகேவா? லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு சயின்டிஃபிக் கேல்சி மாதிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ எடிட் அப்படின்ற இந்த ரோலை மேலே டாப் ரைட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜை நம்ம மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு, அரபிக்கு போன்ற நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ ஹிந்தி இருக்குது, இதில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹிந்தி தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் தமிழ் இதில் கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வரலாம் சில அப்டேட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சொல்யூஷன் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன் நீங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இதை நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் தான் எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சாச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து கேல்குலேட்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஸோ நம்ம எடுத்துகிட்டு வரல, ஸ்டடீஸ்க்கு நம்ம எங்கன்னா போகும்போது சம்டைம்ஸ் இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ இதையும் நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சம் க்ளீனாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து க்ளீனாக வைக்கணும். பார்த்திங்கன்னா ஆன்சர் கிடச்சாச்சு. ஸோ இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் வந்து நிறையாவே இருக்குது ஒன்றும் ப்ளே ஸ்டோரில். ஸோ நிறைய பேர் அது கவனிக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. பட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது இதெல்லாமே. ஸோ நான் மறுபடியும் இதை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்முலாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சம்முக்கு ரிலேட்டடாக எதனா கிராஃப் இருந்துச்சா அப்படின்றது கீழே வரும். இங்கே பாருங்கள், கிராஃப் இருக்குது. ஸோ அதுக்கான சம்மும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா கேல்குலேட்டர் இல்லாத டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில டவுட்ஸ் நம்மளால் அன்டைமில் வந்து யாருக்குன்னா ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதை ஸ்கேன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளே பார்த்தும் கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you on next video guys. Thanks for watching.